இப்போ நான் இருக்கிறேன், எங்கள் அப்பா இருக்காரு, அவர் சுதந்திரத்துக்கு முன்னால் பிறந்தவர். இந்தியா எப்போ வந்துச்சு? அது சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்துச்சு. இப்போ அவரை நீ இந்தியன் என்று நிரூபின்னா என்ன? இந்தியாவோட நான் சீனியர். சரி பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம். கிளென்சிங் ப்ராசஸ் சரி பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க. நான் வரிசையாக ஓட்டு போட்டு வரேன். இப்போ கடைசியாக நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நான் ஓட்டு போட்டுருக்கிறேன். என்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ யாருன்னு என்ன கேட்குறீங்க? என்ன வெங்காயத்துக்கடா நீ எனக்கு ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துன்னு நான் கேட்குறேன். இதுக்கு என்ன பதில்? இத்தனை வருஷமாக நான் தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, ஓட்டர் ஐடி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் கொடுத்த ஓட்டர் ஐடி நானா அடிச்சா வாங்கினேன்? நீங்க கொடுத்த ஓட்டர் ஐடி, நீ கொடுத்த ஓட்டர் ஐடியை நீயே செல்லாதுன்னு சொல்றேன். நீங்க முர்மு, மோடி தொடங்கி எல்லார்ட்டையும் தானே விசாரிக்க போறாங்க. அதை தான் மம்தா பானர்ஜி கேட்டிருக்கிறாங்க. ஒரு கேள்வி புரியுற மாதிரி. நான் 4 வாட்டி எம்பியா இருந்திருக்கிறேன், 3 வாட்டி சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்திருக்கிறேன், 3 வாட்டி முதலமைச்சராக இருக்கிறேன். நான் ஒரு வங்காளி, நான் பங்களாதேஷ் இல்லைன்னு உனக்கு நிரூபிக்கணுமாடா? நீ யாரு? நீ சொல்லக்கூடிய மரபு என்ன? நீ யார் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு? நீ யார் நான் யாருன்னு கேட்கறதுக்கு? அதான் நான் கேட்குறேன். அர்ச்சனா பட்நாயக் எப்படிங்க தெரியும் நான் யாருன்னு? எங்கள் ஊரில் இருக்கிறவன் சொல்லட்டும், இவன் இந்த ஊர்காரன் இல்லைன்ட்டு. திண்டுக்கல் சீனிவாசன், ஒருவேளை வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டு அது சுத்தப்படுத்தப்பட்டால் 1 கோடி வாக்குகள் நீக்கப்படும், நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னதில் பாதியை விட்டுட்டீங்க நீங்கள். அதிமுக தற்குறிகளுக்கு புரியணும்னாக்கா திரும்ப சொல்கிறேன், எடப்பாடியால் வழிநடத்தப்படும் அதிமுக தற்குறிகளுக்கு புரியணும்னா 2002 இந்த மாதிரி ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்தது. அந்த இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு பிறகு 2004 நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதா தோற்று போனார். யூபிஏ ஜெயிச்சு, திமுக ஜெயிச்சு. அப்போ ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய தோல்விக்கு காரணம் அப்போ இது பூரா மர்டர், இது கொலை. கேரளாவில் ஒருத்தர் செத்துருக்காரு, ராஜஸ்தானில் ஒரு பள்ளி ஆசிரியர் ரயில் முன்னால் பாஞ்சு சூசைட் பண்ணிட்டு இருக்காரு, பெங்காலில் ஒரு அங்கன்வாடி ஊழியர் அவங்க ஹார்ட் அட்டாக் செத்துருக்காங்க, ஸ்ட்ரோக் கும்பகோணத்தில் ஒரு அங்கன்வாடி 58 வயசு அந்த பெண்ணு, அவங்க தூக்கு மாத்திரையை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் சூசைட் அட்டம் எழுதி வச்சுட்டு தான் எல்லாமே. அப்போது இதெல்லாம் ஆக்சுவலாக தற்கொலைக்கு தள்ளுவது. பீகாரில் இப்படி தான் அறிவிச்சு 65 லட்சம் பேரை நீக்கணும். யாருங்க நீ? ஏன் யார் இந்த 65 லட்சம் பேர்? இதெல்லாம் பேப்பர் எடுத்து தயவுசெய்து பாருங்கள். யார் இந்த 65 லட்சம் பேர்? இவர்களை எதற்காக நீக்கிறீர்கள் அப்படின்னு கோர்ட்டில் யோகேந்திர யாதவும் கபில் சிபலும் எல்லாரும் கேட்குறாங்க. சொல்ல முடியாது.